வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போற படம், விக்னேஷ் சிவன் இயக்கத்தில வெளிவந்திருக்கு. அனிருத் மியூசிக் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 1 வருஷத்துக்கு முன்னாடியே தீமாலாம் வந்துருச்சு. பயங்கர ஹிட் வேற. நடிச்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா, பிரதீப் ரங்கநாதன், கிருத்திக் ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யா, யோகி பாபு, அடிக்கிட்டே போலாம். அந்த மாரி பல நடிகர்கள். படத்தோட பேர் எல்.ஐ.கே. நான் எத்தன படத்துக்கு இது சொன்னாலும், அலுக்காம சலுக்காம நான் சொல்லப் போறேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அணியே உங்க படத்துக்கு நீங்க மியூசிக் சைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நிஜமாவே பாதி வேலை ஓவர் அப்படின்ட்டு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த படத்துல ஹி ஒரு 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 ஹாப்பி எனர்ஜிய படம் பூராக அவரால குடுக்க முடியுது. அண்ட் அது கூட சேர்த்து இந்த படத்தினுடைய விஷுவல்ஸும் எனக்கு ரொம்ப புடிச்சது. நியான் ஹெவி விஷுவல்ஸ் நெறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் பயன்படுத்துறாங்க. ரொம்ப பிரைட்டான கலர்ஃபுல் ஃபில்மாகவே தெரிஞ்சதுன்னு நெனைக்கிறேன் விஷுவலா. ஸோ இது 2ம் சேர்த்து பார்க்கும்போது, சரி இதுக்கு மேல கதை வரும்போது வரட்டும். பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு இவ்வளோ நல்லா இருக்கே! அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு கிடைச்சது. மியூசிக் அப்படின்னு பேசும்பொழுது, இதில வரக்கூடிய பாடல்கள் ஆல்ரெடி உங்கள்ல பல பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். தீமா சொல்லவே தேவையில்ல. 1 வருஷம் ஆச்சு. இன்னமும் நம்ம பாடிட்டுருக்கோம். எனக்கு பட்டுமா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில ஒரு ட்ரெடிஷ்னல் பெர்கஷன் இல்லாதது நான் ரொம்ப ரசிச்சேன். மடாவடி அப்படிங்கிற ஒரு பாட்டு பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அப்புறம் ஆக்கோ அப்படின்ற ஒரு வெளிவராத படம்ல. அதில வந்து எனக்கென யாரும் இல்லையே அப்படின்ற ஒரு பாட்டு. ஐ திங்க் அதுதான் விக்னேஷ் சிவனும் எழுதியிருக்காருன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த பாட்ட மறுபடியும் இந்த படத்தில முழுசாகவே பயன்படுத்துறாங்க. இந்த மாரி அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு டெஃபினட்டா இந்த படத்துல மியூசிக் ஒரு பயங்கரமான ஒரு பலமாவே நான் பார்க்குறேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து 2040ல செட் பண்ணப்பட்ட படம் அப்படின்றதுனால ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டு மாரி காமிக்கிறாங்க. 14 வருஷத்துல நடக்குமான்னா கஷ்டம் தான் நெனைக்கிறேன். உலகம் போற போக்க பார்த்தா. இன்ஃபாக்ட் இன்னும் பின்னாடி நம்ம போனாலும் பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். பட் ஏன்னா வார் கீர்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. பட் அந்த ரியாலிட்டி, அந்த ரியலிசம் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருவோம். இந்த மாரி படத்துக்கு அந்த மாரி அந்த லென்ஸ்லயே நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஓரளவுக்கு இந்த படம் ஒரு ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல தான் செட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஃபேண்டசிய நம்ம நம்புவதும் ரொம்ப முக்கியமாகுது. அ ஆனா, இந்த படத்துல அந்த ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்ட் அப்படிங்கிறது, ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் மாரி தான் பார்க்குறேன். அது பயங்கரமா இந்த கதைக்கு தேவையா? அவசியமா? அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு வில்லன் வந்து ஒரு ஆப் கம்பெனிய நடத்துறான். அந்த ஆப் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்கள சார்ந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுது. இது எதுவும் 2025, 26லயே நடந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ நெசசரிலி இது அப்போதான் நடக்கக்கூடிய ஒரு கதையா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஹவெவர் இன்ஃபாக்ட் வேற எந்தெந்த விதங்கள்ல பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா ஒரு 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 கொடையில வந்து மழை எப்போ கூடிய சீக்கிரம் நிக்க போகுது அப்படின்ற போற போக்குல யூஸ் பண்ணப்படுற ஒரு ஒரு டிவைஸாக இருக்கட்டும். இன்ஃபாக்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஐ திங்க் ரோபோஸ் கூடலாம் ஒரு சண்டை மாரி ஒண்ணு நடக்கும். பட் சந்தோஷம் வந்து நான் இந்த படத்துல நான் என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாமே அதன் காரணமாக இல்ல. அத தாண்டுன அ அந்த மனுஷங்க சார்ந்த ஒரு சந்தோஷம் தான் இந்த படம் கான்ஸ்டன்ட்டா உருவாக்கிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒரு ரோபோஸ் கூட ஒரு சண்டை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல கூட தி டெக் இஸ் ஓகே. ஐ மீன் விஷுவலா இட்ஸ் ஓகே. பட் அந்த ஐடியா காரணமாக பெரிய சந்தோஷங்கள் வருதா அப்படின்னா, ஐம் நாட் ரியலி ஷூர். ஏன்னா அங்கேருந்து எங்க ஏன் நான் அவ்வளோ கத்தி சிரிச்சேன் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் குடுக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஹி இஸ் வெரி வெரி ஃபன்னி இன் திஸ் ஃபில்ம். இல்ல அவருடைய அசிஸ்டன்ட்டாக வரக்கூடிய ஆனந்த்ராஜ் இந்த படத்துல ஹெச்.ஏ. சுப்பு அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அவர் வந்து கான்ஸ்டன்ட்டாக என்ன சொல்லிட்டு இருக்காரு, பாஸ் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அடி வாங்கிட்டு வர்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மனுஷங்க தான் அ அத கிரியேட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒருவேள நீங்க இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டு, ஆப் இதெல்லாம் இருக்கே அப்படின்றதுனால இது ஒரு பயங்கர பிளாக் மிரர் வெப் சீரிஸ் மாரி ஒரு டீப் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் டெக் இந்த மாரிலாம் இருக்கும் அப்படின்னு நீங்க நெனைச்சீங்க அப்படின்னா, ஆ அதுல நீங்க கண்டிப்பாக ஒரு சின்ன ஏமாற்றத்த சந்திப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் அப்படி பார்க்கல அப்படின்னா, நெறைய சந்தோஷங்கள் இருக்கிற ஒரு படமாக தான் பார்க்குறேன். ஈவன் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காதல் கதை கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் ஃபேர்லி ஒரு ஜெனரிக் ஐடியா தான். என்ன அப்படின்னா, பிரதீப் வாஸ்ன்ற ஒரு கேரக்டர் அந்த ஹி பிலீவ்ஸ் இன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். பார்த்த உடனே லவ் பண்ண உடனே கல்யாணம் பண்றோம். லாஸ்ட் வரைக்கும் வேற யாரையுமே பத்தி யோசிக்காம, அப்படியே முழுமையா அந்த காதலுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டு சந்தோஷமா, ஹேப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்றத சொல்லி சொல்லி தானே கதைகள் வழியா நம்ம எல்லாருமே வளர்க்கப்பட்டோம். என்ன மாரி சினிக்லாம் சொல்லணும்னா, ஏமாற்றப்பட்டோம்னு கூட சொல்ல தோணுது. பட் விடுங்க. அத நீங்க கண்டுக்காதீங்க. ஏன்னா எனக்கு இதுல பறக்கிற கார் இருக்கு, ரோபோ இருக்கு. இது மத்தியில இதுதான் பயங்கரமான ஒரு ஃபேண்டஸியாகவே இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த ஃபேண்டஸி ஐடியாவ தான் இந்த படம் புஷ் பண்ணுது. ஆனா என்ன எனக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த படம் வந்து ஹால்ஃப் மெஷர்ஸ்லாம் கிடையாது. நாங்க ஏதோ உண்மையிலேயே நம்புறோம். அ இது நடக்கக்கூடும் யாருக்கு வேணா அப்படின்றத நம்புறோம். அந்த ரொமான்ஸ நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஸ்ட்ராங்கா முன்வைக்குது. அதனால தான் கிருத்தி ஷெட்டி ப்ளே பண்ணக்கூடிய தீமாக் வந்து, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரதீப்ப பார்த்துட்டு, "எனக்கு உன்ன பிடிச்சது அப்படிங்கிறத விட, உன்னுடைய லவ் ஃபார் மீ அதுதான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படின்றாங்க. அது 2 லேயர்ஸ்ல எனக்கு வொர்க் ஆச்சு. ஒண்ணு அவங்க கான்ஸ்டன்ட்டாக ஒரு அட்டென்ஷன ரசிச்சு, அது அது அந்த வேலிடேஷனுக்காகவே அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க.
2 அ அவங்க இதுவரைக்கும் ஒரு செல்ஃப்லெஸ் லவ்ன்னு எங்கேயோ பார்த்துருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து கூட ஒரு அடிப்படை அன்பு அவங்க எதிர்பார்க்கும் போதெல்லாம் ஒரு டெக்னாலஜி அப்படின்ற டிஸ்ட்ராக்ஷன் தான் இருந்துகிட்டே இருக்கு சின்ன வயசுல இருந்தே. ஸோ அவங்க பார்வையில ஒருத்தன் என்னடா இப்படி நம்ம எதுவுமே அவனுக்காக பண்ணாத போது நம்ம மேல எப்படி இவனால இவ்வளோ காதல் செலுத்த முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல. ஐ ஐ ரியலி லைக்ட் அந்த ஐடியா எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படுது இந்த ஃபிலிம்ல அப்படின்ட்டு. ஸோ நான் என்னதான் ஒரு சினிக்காக இருந்தாலும் இது மேலலாம் இந்த மாதிரி பயங்கர ப்ராட் ஹைப்பர் ரொமான்டிசைஸ்டு ஐடியாஸில் கொஞ்சம் உடன்பாடு இல்லைன்னாலும் கூட எனக்குமே இது ஓரளவுக்கு நான் நம்ப ஆரம்பிச்சிடுறேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படம் அவ்வளோ கன்விக்ஷனோட சொல்லும்போது. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் ஒன் அதர் மொமெண்ட்ல அந்த என்ன மொமெண்ட்னா அவன் பார்த்த உடனேவே இவளுடைய பேரை கேட்குறான். அவ வந்து தீமா அப்படின்னு சொல்றா. அந்த பேரு கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பயங்கர ஒரு 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 உணர்ச்சி ஒண்ணு ஏற்படுதுல்ல. அதில ஹி கெட்ஸ் சோ எக்ஸைட்டட் அண்ட் இந்த ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே நம்மள்ல பல பேருக்கு ஃபெமிலியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்கள உங்களுக்கு புடிச்ச உடனே, அவங்க பேரையும் நீங்க சேர்த்து பயங்கரமா ரசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ திரும்ப திரும்ப அவன் பேர் கேட்பதும், அவங்க பேர சொல்லும்போது ஆஃப் கோர்ஸ் இட் ஹெல்ப்ஸ் பேக்கிரவுண்ட்ல அனியோட சாங் ப்ளே ஆவதும், இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தினுடைய அந்த ஃபேண்டசி ரொமான்ஸ கண்டிப்பா விக்க உதவுது. எல்லைக்கு சூப்பரா என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சொன்னோம்ல இது ஃபேர்லி ஜெனரிக் ஸ்டோரி தான் அப்படின்னு. இன்ஃபாக்ட் எவ்வளோ ஜெனரிக்கா இருக்கு ஓரளவுக்கு இந்த ஐடியா அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஏஐ ஜெனரேட்டடா இந்த ஸ்டோரி அப்படின்னு அப்படின்ற மாரியே தோண வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஜெனரிக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அத அண்ட் தேர் இஸ் அ ஸ்மால் ஐரனி தேர். இந்த படமே அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு ஃபில்ம் தான். பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட் ஆஃப் த ஃபில்ம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் த ஃபில்ம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வேல்யூ எல்லைக்கு என்ன பண்ணுது, விக்னேஷ் சிவன் நல்லா என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லயும் ஒரு வொர்க் இருக்கு ரைட்டிங்ல. பேசக்கூடிய வசனங்கள்ல ஒவ்வொரு வசனத்திலயும் ஒரு மெனக்கெட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த ஃபிலிம்ல குட்டி, 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 குட்டி மொமெண்ட்ஸ நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். தெர் இஸ் அ அதில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வரக்கூடிய ஒரு நகைச்சுவையாக இருக்கட்டும், நிறைய எக்ஸாஜரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஹியூமருக்காக. எதார்த்தத்த மீறின ஒரு விஷயங்கள். ஓ! இது எப்படி நிஜத்தில நடக்கும் அப்படின்ற மாரிலாம் நம்ம கேட்க மாட்டோம். கேரக்டர்ஸ் எப்படி ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. சில இடங்கள்ல சொன்னதையே திரும்ப, 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 திரும்ப உங்களுக்கு சொல்லி அது வழியாக ஒரு நகைச்சுவை உருவாக்குறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வேலைகள்லாம் ரியலி ஒரு ஒரு என்ஜாயபிள் விதத்தில செய்யுது இந்த படம். யோகி பாபு கேரக்டர் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் ட்ரை ஹியூமர் எப்படி பயன்படுத்துறாரு. ஒரு இடத்துல வந்துட்டு அவர் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, "நீ செத்துற மாட்டியான்னு?" அப்படின்ற மாரி அது ரொம்ப நார்மலா, ட்ரையா, ரெகுலரா சொல்லுவாரு அந்த ஒரு ஐடியாவ. அ பயங்கரமா நான் என்ஜாய் பண்ணேன் அந்த சீன. இந்த மாரி பல கேரக்டர்ஸ் பொறுத்து நம்ம சொல்லிட்டே போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபாக்ட் ஒரு பொண்ணு வந்து ஆரம்பத்தில இறந்துருவாங்க. அந்த அது ஒரு சோகமான ஒரு நிகழ்வாக தான் விக்கப்படுது. பட் அப்படி இருந்தாலும் கூட இல்ல. ஆ ஐ திங்க் அந்த பாயிண்ட் ஆஃப் த கேரக்டர் இட்செல்ஃப் இஸ் அதனோட அந்த பொண்ணுடைய ஒரு பேர் தமிழ்செல்வி அப்படின்னு கூப்பிடப்படுறாங்க. அ ஏன் அப்படின்னா, அவங்களுடைய ஆன்லைன் கேரக்டர் பேரு அவங்க சோஷியல் மீடியால தமிழ் செல்ஃபி அப்படின்னு தன்ன தானே கூப்பிட்டுக்கிறதுக்கான ஒரு ஐடியாவாக தான் அத நான் முக்கியமா பார்க்குறேன். இல்ல அ பிரதீப் ப்ளே பண்ணக்கூடிய வாசுன்னு சொன்னேன்ல, அவர் வந்து வைப் வாசு அப்படின்னு சொல்லப்படுறாரு அந்த படத்துல. அவர் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு ஃப்ரெண்டுடைய நகத்தெல்லாம் கடிச்சு, அதை எடுத்துட்டு ஒரு அன்பளிப்பா குடுக்க ட்ரை பண்ணுவாரு, தன்னுடைய காதலுக்காக. சத்தியமா வேற எந்த படத்துல இந்த மாரி ஐடியா வரும்னு தெரியல. ஒரு 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 ஹீரோ வந்து ஒரு ஹீரோயினுக்கு லவ் தெரிவிக்கிறதுக்காக போய் அவனுடைய ஃப்ரெண்டோட நகத்த கடிச்சிட்டு வரான் அப்படின்ற ஒரு பிஸார் ஐடியா இருக்குல்ல. இது அந்த மாதிரியான ஒரு படம் தான். இன்ஃபாக்ட் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட, அவர் பண்ணக்கூடிய பல வேலைகளும் இது போல தானே இருக்கு. இன்ஃபாக்ட் சட்டுன்னு ஒரு லைன் ஞாபகத்துக்கு வருது. அவர் வந்து அ ஒரு கேரக்டர் பேர் வந்து குஞ்சாக்கோன்னு ஒருத்தன் ஏதோ ஆன்லைன்ல கமெண்ட் அடிச்சிட்டு இருப்பான். இவரு அந்த பேர பார்த்துட்டு, அந்த பேரையே திரும்ப 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 சொல்லி, அது வழியாக ஒரு அ ஒரு விதமான சில்லி ஹியூமர் ஒண்ணு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஸோ இந்த படம் தன்னைத்தானே அவ்வளோ பயங்கரமா சீரியஸா எடுத்துக்காத ஒரு படம். இது விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல வந்திருக்கிற ஒரு படம்னா, ஓரளவுக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பே இன்றைய தேதிக்கு இருக்கு. ஸோ இந்த படம் தன்னைத்தானே அவ்வளோ சீரியஸா எடுத்துக்காத போது, அ நம்மளும் இந்த படத்த அவ்வளோ சீரியஸா எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு தான் நெனைக்கிறேன். அண்ட் ஐ மீன் இட் ஆஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஆனா அதனால இந்த படத்துக்கு வந்து சென்சிட்டிவிட்டி இல்ல அப்படின்னு நம்ம நெனைச்சிடக்கூடாது. கண்டிப்பாக இருக்கு. சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா கவனிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். லைக் விஜய் அபிஷேக் இதுல ஒரு சின்ன ரோல் ஒண்ணு ப்ளே பண்ணியிருப்பாரு. அது போற போக்குல வரக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ் மாரி தான் இருக்கும். பட் அது கூட அந்த ஒரு சின்ன ஒரு கேமியோக்கு கூட ஒரு ஒரு ஆர்க் ஒண்ணு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நெறைய சின்ன சின்ன விஷயங்கள் முன்னாடியே சாதாரணமாக பிரசன்ட் பண்ணப்பட்டாலும், அதுக்கு ஒரு பே ஆஃப் மாதிரி ஒண்ணு கான்ஸ்டன்ட்டா கிடைச்சுக்கிட்டே தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பேசும்போது, பிரதீப்புடைய ஒரு ரியாக்ஷன் நம்ம ஒண்ணு கவனிக்கணும்னு நெனைக்கிறேன். ஒரு சின்ன சீன்ல. ஏன்னா முதல் முறையா அவர் எல்லைக்கு ஆப்ப இன்ஸ்டால் பண்ணிட்டு, தன் தன் குரல தானே கேட்கும்போது, ஆ அவர் குடுக்கக்கூடிய அந்த மைக்ரோ ரியாக்ஷன் நான் ரொம்ப ரசிச்சேன். ஒரு சின்ன பெருமை இருந்துச்சு அதுல. ஒரு சின்ன சந்தோஷம். ஆ இது எல்லாமே கொண்டு வர முடியுது அந்த ஒரு பாசிங் மொமெண்ட்ல. அது எனக்கு புடிச்சது.
இவங்கள ஹீரோயின் நம்ம கிருத்தி ஷெட்டி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா கூட, அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு தனிமைய உணரும்போதும், ஒரு சோகத்த உணரும்போதும், அவங்க வீட்ல ஒரு சின்ன லாண்ட்ரி பேஸ்கெட் மாரி ஒரு ஒரு ஏரியா இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு அவங்க பயங்கரமா அதுக்குள்ள தான் அழ ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்குள்ள தான் அதுல தான் அவங்களுடைய பல அழுகைகள அந்த பேஸ்கெட் பார்த்துருக்குன்னு சொல்லப்படுது. இன்ஃபாக்ட் ஐ ஐ திங்க் ஆரம்பத்தில அவங்க ஒரு மொமெண்ட்ல இந்த இடத்துல சம்டே நான் இதில சிரிக்க ஆசைப்படுறேன் அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான பே ஆஃப் வந்துச்சான்னு எனக்கு தெர்ல. ஐ டோன்ட் திங்க் இட் கேம். ஐ விஷ் இட் ஹேட். விக்னேஷ் சிவன் சூப்பரா இன்னும் ஒரு விஷயம் என்ன பண்றாரு அப்படின்னா, இதில இருக்கக்கூடிய நடிகர்களுடைய ஆஃப் ஸ்கிரீன் பெர்சனாலிட்டிய ஆர் அவங்களுடைய ஒரு கடந்த காலத்த அ பயங்கரமா யூஸ் பண்றாரு இந்த படத்துக்குள்ள. ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேனே. அ இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சராக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டருக்கு ஆக்சுவலா தீபிகா அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அத தாண்டி இன்னும் பெரிய ரோல்ஸ் ப்ளே பண்ணக்கூடியவங்கள பத்தி பேசணும் அப்படின்னா, இப்போ பிரதீப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பை நவ் வி நோ அவர் ஒரு எக்ஸாஜரேட்டடான ஒரு பாடி லாங்குவேஜ வச்சு ஹியூமர் கிரியேட் பண்ணக்கூடியவரு அப்படின்னு. அது இந்த படம் வந்துட்டு கான்ஸ்டன்ட்டாக அவரு ஆமா, ஆமா அப்படின்ற மாரி மண்டைய ஆட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் இல்லன்னு மாத்துற அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல, அது முதன் முறையே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் கான்ஸ்டன்ட்டாக அத திரும்ப திரும்ப பயன்படுத்துது. லாஸ்ட்ல அதுல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் குடுத்து, ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ட்விஸ்ட்டும் குடுக்குது அந்த இடத்துல. எஸ். ஜே. சூர்யா அவர்கள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அ அவர் பயங்கர சந்தோஷமாக இருக்கும்போது, ஒரு ஒரு சூப்பரான ஒரு தியேட்ரிக்கல் மொமெண்ட் கிரியேட் பண்ணுது. மயிலிறகை பாட்டுலேருந்து ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஸ்டெப்ப யூஸ் பண்ணி. சீமான் அவர்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்துட்டு அவரோட ரோலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபிலிம்ல. அவருக்கு வந்து எப்படி சுத்த தமிழ் தான் அவருக்கு பேச பிடிக்கும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். இந்த படத்துல அழகா அந்த ஐடியா வந்து உட்காருது. அவர் ஒரு இடத்துல எஸ். ஜே. சூர்யாவ எதிர்த்து ஒரு பஞ்ச் டயலாக் பேசும்போது, தூய தமிழ்ல அவர் பேசுவதும், அதுவுமே வொர்க் அவுட் ஆச்சு. இன்ஃபாக்ட் அவர் ஃபைட் பண்ணும்போதெல்லாம் ஒரு சின்ன நகைச்சுவை பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ல இருந்தே ஒரு மாரி கராத்தே சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, பட் அட் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் அவர கலாய்க்கிற மாரியோ, அவர பார்த்து நம்ம சிரிக்கிற மாதிரியோ ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இந்த படம் போகாம, ஒரு டெலிகேட் பேலன்ஸ் ஒண்ணு மெயின்டெயின் பண்ணுச்சு. அது எனக்கு வொர்க் ஆச்சு. எனக்கு என்னன்னா, ஒரே ஒரு அ ஒரு முக்கியமான ஒரு கிரவுஸ், ஒரு புலம்பல் அப்டின்னா என்னன்னா, நம்ம படங்கள்ல நெறைய வருஷமாக எத்தன எத்தன வருஷமா நம்ம ஒரு பொண்ணுங்கள ரொம்ப பாவப்பட்ட பிறவிகளாகவும், ஆ பேக்குங்களாகவும் ஹீரோ தான் வந்து ஒரு அடிப்படை ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக் குடுக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம வச்சிருக்கோம். அது அது சார்ந்து தான் எனக்கு கொஞ்சம் ஆ இந்த படத்துல தீமாக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெங்த் குடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு அவங்க ஆ ஏதோ தன்னுடைய ஒரு சில்லி பிஹேவியர வச்சு தான் அத்தன மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அவங்க சம்பாதிச்சதாக ஒரு சஜஷன் ஒண்ணு இருக்குல்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இவர தான் காதலிக்கணும்னாலே, இவரு ஏதோ ஒரு இடத்துல போய் இவரு ஆக்சுவலா பிசிக்கலா சண்ட போட்டதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து ஒரு காதலும், அன்பும் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குல்ல. எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்ல. அதான் உண்ம. அ ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாரி ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடிய ஒரு பெண்களும் சரி, இத்தன ஃபாலோவர்ஸ சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு பெண்களும் சரி, அவங்களுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்ட்ரெங்த் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சும்மா போற வரவங்களாலலாம் அவ்வளோ பிரபலம் ஆகிற முடியாது. அத்தன பேருடைய ஒரு சப்போர்ட்ட பெற முடியாது ஆன்லைன்லயும் கூட. சோஷியல் மீடியா இராலயும் கூட. ஸோ ஏதோ ஒரு விதத்தில இந்த படம் வந்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா தாண்டி கடந்து போயிருது. அந்த பொண்ண ஜட்ஜ் பண்ணும்பொழுது அப்படின்ற மாரி தான் நான் அத பார்த்தேன். நீங்க 2மே பண்ண முடியணும்னு நெனைக்கிறேன். ஒரு விதத்தில டெக்கினுடைய பிரச்சனைகளையும் பேச முடியணும். பட் அதில வெற்றி பெறக்கூடியவங்களுடைய வலிமைகளையும் பேச முடியும்னு நெனைக்கிறேன். இது இந்த 2வது வேலைய பெருசா செய்யலன்னு தான் நெனைக்கிறேன் லைக். தீமா பொறுத்து பேசும்போது எனக்கு இன்னொரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எங்க வந்துச்சு அப்படின்னா, அவ்ளோ சில ஆங்கிள்ஸ் கேமராலாம் எப்படி கேப்சர் பண்ணுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது அவசியமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அது தீமா பொறுத்து மட்டும் இல்ல. அவங்க அம்மாவாக ஐ திங்க் மாளவிகா ப்ளே பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்கள பொறுத்துமே கூட சில ஆங்கிள்ஸ், சில புகைப்படங்கள் இது பயன்படுத்தக்கூடிய ஒரு புகைப்படங்கள்லாம் எந்த அளவுக்கு கரெக்ட்டா அப்படிதான் காமிக்கணுமா அப்படின்னு எனக்கு தெர்ல. அது வழியா கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அந்த மாரி படமா இது? இந்த படத்துல பேசக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு அந்த மாரி தான் காமிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லன்னு நெனைக்கிறேன். எல்லைக்கேவ எனக்கு புடிச்சதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதுல நெறைய கூர்மையான ஒரு குட்டி, குட்டி மொமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருக்குன்னு நெனைக்கிறேன் படம் பூராக. நகைச்சுவை பத்தி நம்ம ஏற்கனவே பேசினோம். பட் நான் எந்த மாரி மொமெண்ட்ஸ் பத்தி பேசுறேன் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க ஒரு ஒரு தந்தை வந்து தற்செயலாக பாடும்போது தன்னுடைய குழந்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. ஸோ அது ஃபோன் வழியா போடுற பாட்டுனால தான் அது சாப்பிடுது. ஃபோன்னால தான் சாப்பிடுதுன்ட்டு கிடையாது. நீங்க ஜென்ரலா அது அது ஏதோ ஒரு என்டர்டெயின்மென்ட் ஒண்ணு எதிர்பார்க்குது. நீங்க அது குடுக்க தயாராக இல்லாததுனால தான் நீங்க ஃபோன குடுக்குறீங்க அப்படின்ற ஒரு பெரிய ஐடியாவ சும்மா போற போக்குல அப்படியே யூஸ் பண்ணதில்ல இந்த படம். இல்ல நம்ம தீமாவ ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா கூட, அவ ஆரம்பத்துல ஒண்ணு சொல்றா. ஃபர்ஸ்ட் டைம் பிரதீப் உடைய கேரக்டர் வந்து லவ் அப்படின்னு சொல்ல வரும்போது, அவ "ஓ! உன்கிட்ட எல்லைக்கு ஆப் இல்லையா? ஆப் இல்லாதவன நான் எப்படி லவ் பண்றது? ஆர் பேச ட்ரை பண்றது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம்" அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய ஐரணி இருக்குல்ல. அந்த ஐரனிய நான் ரசிச்சேன். இல்ல எஸ்.ஜே. சூர்யா ப்ளே பண்ணக்கூடிய கேரக்டருக்கு ஆ அவர் பேரு சூரியன். ஆ சூரியனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒண்ணு குடுக்கப்படுது. போற போக்குல அத நம்ம பார்க்குறோம். அதுல ஒரு பெரிய டைம் எடுத்து காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இல்ல. அது இந்த படம் செய்யவும் இல்ல. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி குடுத்ததுனால இன்ஃபாக்ட் வேற ஒரு படமா இருந்தா,
அவர் மேல நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய கம்பேஷனே உருவாக்கி இருக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து சும்மா மேலோட்டமாக வாங்க ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு மட்டும் கிடையாது. இது எமோஷனலா சின்ன 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 வேலைகள அங்கங்கே செஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்மளுடைய மிகப்பெரிய கவலை இன்றைய தேதிக்கு டெக்க பொறுத்து என்ன அப்படின்றது ஒரு சின்ன மொமெண்ட்ல இந்த படம் கேப்சர் பண்ணுது. ஆம், மிகப்பெரிய கவலை என்னன்னா, நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடையதா? இல்ல நம்ப வேற ஒருத்தர் நமக்குள்ள புகுத்துன சிந்தனைகள தான் நம்ம ஒரு மாரி கிளி மாரி எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கோமா? அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. இந்த படத்துல கௌரி கிஷன் ப்ளே பண்ற ஒரு கேரக்டர வச்சு, ஆ அவங்க வந்து ஒரு நட்புலேருந்து காதலுக்கு மாறி, காதல்லேருந்து நட்புக்கு மாறி, இந்த ஒரு குழப்பத்துல அவங்க உள்ள ஆறதுக்கு காரணமே, ஏதோ ஒரு விதத்துல டெக் வந்து அவங்களுக்குள்ள விதைக்கக்கூடிய ஒரு ஒரு ஐடியா, அவங்களுக்கே இல்லாத ஒரு ஐடியா அப்படின்னு பேசுது. ஐ தாட் தட் வாஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆங்கிள் ஃபார் ஷூர். ஐ திங்க் டெக் அப்படின்னு பேசும்போது என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஐடியா இந்த படத்தில் வந்துட்டு, ஆஹ், நீ ரீல் எல்லாம் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கல ஃபோனில், அது ஃபோனில் தான் பண்ண முடியணும்னு இல்லை உனக்கு நிஜத்தில் அது ரெகுலராக அவராலே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் அவர்கிட்ட நிஜத்துல என்னென்னலாம் நீ மிஸ் பண்ற அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த ரியல் வேர்ல்ட்லயே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் போல ஒரு சின்ன ஒரு இந்த பக்கம் திரும்பினா உனக்கு ஒரு ஃப்ரெஷ் விஷுவல் காட்டுறேன், இந்த பக்கம் திரும்பினா ஒரு ஃப்ரெஷ் விஷுவல் காட்டுறேன்னு ஒரு ஐடியா ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நிஜத்துல உங்களுக்கு உங்க பார்வையை தாண்டி வாசனை, ருசி, டச், இது தொடர்றது இது எல்லாமே யூஸ் பண்ணுது இந்த ஐடியா அந்த இடத்துல. ஸோ ஐ தாட் தட் வாஸ் வெரி வேல்யூபிள் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் என்னப்பா ரொம்ப ஓல்டு ஃபேஷன்ட் ஐடியாஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைய தேதிக்கு நம்ம அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு நியூ நியூ நியூன்னு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு டைமில் மேபி இந்த மாதிரி படங்கள், கலை, அஹ், ரொம்ப சில வயசான பீப்புள் இவங்க தானே அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. இல்லை கடந்த காலத்துலேயும் முக்கியமான சில வேல்யூஸ் இருக்குது, ஒரு ஐடியாஸ் இருக்குது, அழகியல் இருக்குது, அதை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை இந்த படம் கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஃபேக்ட் நம்ம லவ் அப்படின்றத விட பழமையான ஒரு ஐடியா ஒன்று இருக்க முடியுமான்னு தெரில. ஸோ அதை வலியுறுத்தி பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப வேல்யூபிளாகவே நான் இன்ஃபேக்ட் பார்க்குறேன். ஸோ அண்ட் இது இந்த படம் அதை அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நகைச்சுவையும் கொடுக்குதுன்னா தென் வை நாட், ரைட்? ஸோ ஸோ யா இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் விக்னேஷ் சிவனுடைய எல்ஐகே. இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்கல அப்படின்னா படம் பார்த்துட்டு என்னுடைய ரிவ்யூ பாருங்கள். என்றைக்குமே நான் கொடுக்குற அறிவுரை அதுதான். வாட் டிட் யூ திங்க் ஆஃப் த ஃபிலிம் கமெண்ட்ஸில் விடுங்க. ஆதரவுக்கு நன்றி. நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். மறுபடியும் இன்னொரு லாங் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.